இந்த இந்த வீடியோ வந்து இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு உள்ளது. ஓகே, ஃபிசியோதெரபிஸ்ட்னா யார்? உடம்பு சரியில்லாதவங்க டயாலிசிஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் இந்த ஜாப். இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஃபிசியோதெரபிஸ்ட். பிஎஸ்சி படிச்சிருப்பாங்க அவங்க, சவுதிக்கு தேவை. ஓகே, அப்போ அவங்க ப்ரோமெட்ரிக்கெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. சவுதிக்குனாலே ப்ரோமெட்ரிக் மஸ்ட்டு. ஓகே, மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. ஸோ ஏன்னா இவங்களும் பிஎஸ்சி நர்ஸ் தானே, ஆனால் செய்கிற தொழில் தெரபிஸ்ட். ஓகேவா? இந்த தடவி உருவி விடுவாங்களே, அது பேக் போனாக இருக்கட்டும், கழுத்தாக இருக்கட்டும், அதை அப்படி பண்ணிக்கிட்டு கிட்னியாக இருக்கட்டும், அந்த சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க பேர் தான் ஃபிசியோதெரபிஸ்ட். அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா? இதுதான் சேலரி 3500 சவுதி ரியால். மேலே ஃபீமேலு யார் வேணாலும். அப்போ இந்த வீடியோருக்கு சவுதி போகக்கூடிய பிஎஸ்சி ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு சாதாரண நர்ஸில் அது வேறு வேகன்சி இருக்குது. பிஎஸ்சி ஃபிசியோதெரபிஸ்ட் மேல் ஃபீமேல் தேவை, 3.5 சம்பளம். ஓகே, மீதி ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடச்சா கூட டிப்ஸ் வகைறா செலவில் போயிடும். 3.5 பாருங்களேன், 3 75 90 ரூபாட்ட வரும். ஓகே, 1000 சவுதி ரியால் 25,000 ரூபாய். அப்போ 3000 75 ஆச்சா, 500 சேர்த்து செலவில் போனாலும் ஒரு 90 ரூபா வீட்டுக்கு அனுப்பலாம். ஓகே, இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் கம்மி தான். சர்வீஸ் கம்மினா 1.5 சிலர் 2 கிட்ட கூட ஆகலாம். 1 2னாலும் பரவாயில்லையே, நம்ம 2 மாதம் சம்பளத்தில் முடிச்சு போயிடலாம், கிடைக்கணும். ஓகே, ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் யார் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முதல்ல இதெல்லாம் வந்து அவங்களே பேசிக்கிட்டே சரி பண்ணிக்கலாம். சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் இங்கே இருக்குது. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.